அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில அவன் நினைச்சிருந்தான்னா நமக்கு அவன் புறம்பிருந்தே நேரடியாக ரிஸ்க கொடுத்து நம்மளை வாழ வைத்திருக்க முடியும். அப்படி இல்லாம அல்லாஹு தஆலா நமக்கு புத்தியை கொடுத்து ஆற்றலை கொடுத்து வலிமையை கொடுத்து நீங்க உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை இடுறான். அதனாலதான் வணக்கத்திற்கு எப்படி நேரம் ஒதுக்குவது கடமையோ அதே மாதிரி உழைப்புக்கு நேரம் ஒதுக்குறது கடமைன்னு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை பிறப்பிப்பார். இறைமறை குர்ஆன் நாம் ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக கேட்கக்கூடிய வாசகம் வசனமும் கூட ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை நிறைவு செய்யப்பட்டால் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, இந்த பூமியில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படிங்கிறான். நாம விரைஞ்சு போறது அப்படிங்கிறது இறை பொருளை தேடுவதற்காக, அருளை தேடுவதற்காக அப்படி கலைந்து செல்லுதலும் ஒரு இபாதத். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடி விரைஞ்சு போங்க அப்படிங்கிறான். இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் ஜும்மாவுடைய நாள்ல வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அதற்கு பதிலாக தருகிற பொழுது இந்த ஆயத்தை போட்டு இப்படி சொல்லுவாங்க, ஜும்மாவுக்கு முன்னால செய்யறத அப்படிங்கிறத நிறுத்திக்கங்க, ஜும்மாவுக்கு பின்னால செய்வத நீங்க வளமையாக்கிக்கங்க. ஜும்மாவுக்கு பின்னால செய்யற வியாபாரத்துல தனி பரக்கத்து உண்டு அப்படிமா. ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த கட்டளை இடுவதால் அந்த நேரத்துல சில பெருமக்கள் இப்படியே ஜும்மா முடிச்சுட்டு போய் அவர்களுடைய வியாபார ஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் அப்படின்னு ரஹ்மானே நீ சொல்லி இருக்கிறீங்க, நான் இதை தொழுகையை முடிச்சு ஜும்மாவை முடிச்சுட்டு இப்ப நான் நீ சொன்ன கட்டளை அடிப்படையில் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிற உன் ஃபضலை எனக்கு திறந்து கொடு என்று கேட்பார்களாம். அல்லாஹ்விடத்தில் வெற்றி வாகை சூடினார்கள்னு பதியப்படும். சரித்திரங்கள் அப்படி பதிவு செய்து வைக்கிறது பெருமக்களின் வார்த்தைகளை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழியை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தின் பின்னணியில் இப்படி பதிவு செய்து தருவார்கள். தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, ஹலாலான ரிஸ்க் தேடுறது இருக்கு இல்லையா, ஃபர்லுக்கு அடுத்த ஃபர்லு அப்படிம்பாங்க. ஃபர்லுக்கு அடுத்த ஃபர்லுன்னா என்ன? முதல் ஃபர்லுங்கிறது நீ அல்லாஹ்வுக்கு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது தொழுகை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்ப அந்த தொழுகை எப்படி ஃபர்லோ, எப்படி அல்லாஹ்வுக்கு செய்யற ஃபர்லுங்கிறது ஒரு கடமை இருக்கு நீ நினைச்சிருக்கிறியோ, அந்த ஃபர்லுக்கு அடுத்த ஃபர்லாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்வாதாரத்தை தேடுவது இது ஃபர்ல் பஅதல் ஃபரீலா அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற அந்த ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மால அன்ஃபுஸிஹிம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உம்மால அன்ஃபுஸிஹிம், அவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அந்த ஆர்வம் இருந்தது. அதனால்தான் நம்ம சரித்திரங்களை, ஹதீஸ் சஹாபிகளுடைய சரித்திரங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு உண்மை புலப்படும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், அதற்கு நாங்கள் எங்கள் சரி நிகரை தருகிறோம், எங்க சொத்துல நாங்க சரி பாதியை உங்களுக்கு தந்துடுறோம்னு சொல்லும் பொழுது கூட அவங்க ஓசையில திங்க ஆசைப்படவே இல்லை. சரிதான், பாதிதான் கிடைக்குது, பேசாம உட்கார்ந்துருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேரு அவங்க பெற்றோர்கள் வாங்கி வைச்ச சொத்து அப்படின்னு இருந்தா அந்த வாடகை வசூல் பண்ணி தின்னே நம்ம காலத்தை ஓட்டியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிகமா அதான் அப்படித்தான் யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவா, இந்த வாடகை வசூல் பண்ணி இதுக்கு பேர் உழைப்பா? நீங்க எவ்வளவு பேருக்கு வேலையை கொடுத்தீங்க, அதுல இருந்து அத்தனை எவ்வளவு பேருக்கு பையனாக நடந்து கொண்டீர்கள், வாடகை வசூல் பண்ணி அது வரும். ஆனா அதுதான் பொழப்பா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. சஹாபிகள் அப்படி உள்ள ஆள்கள் கிடையாது, அப்படி வாழ்ந்த ஆள்களும் கிடையாது. உடல் உழைப்புங்கிறது ரொம்ப அவசியம். கான உம்மாலு அன்ஃபுஸிஹிம், உடலால் உழைத்து சாப்பிடுவார்கள், உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டார்கள் கிடையாது சஹாபிகள். சரிவாதிய தாரோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தோழமை உருவாக்கி விட்டார்கள், அப்படி அழகான கூட்டம் உருவாக்கிட்டாங்க. சஹாபிகள் சொல்றாங்க, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு பாதியை தந்துடுறோங்கிறாங்க.
நேரம் வந்தாங்க, இங்க பாருங்க, இவ்வளவு நீங்க தர்றேன்னு சொன்னது பெரும் மனதோட அதை நான் ஆமோதிக்கிறேன், நீங்க தந்த மாதிரியே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த கடை வீதி எங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன், வியாபார ஸ்தலம் எங்க இருக்கு அதை மாத்திரம் எங்களுக்கு காட்டுங்கன்னாங்க. நேராக அங்க போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, அதில் பெரும் பொருள் ஈட்டினார்கள், அற்புதமான முறையில் தீனுக்கும் சேவையாற்றினார்கள், தீனிலையும் குறை இல்லாம வாழ்ந்தாங்க, அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க அஸ்திவாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாமிய ஒரு கண்ணியத்தை நிலைநாட்டி வச்சான். அப்படி உள்ள பாரம்பரியமாக நாம் இருக்கணும். ஒக்கான எப்பூடலகும் அருவாகும், எந்த அளவுக்கு அவங்க கிட்ட உழைப்பு இருந்ததுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிற ஹதீஸை பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸை கொண்டு வராங்க. ஒக்கான எப்பூடலகும் அருவாகும், உழைத்த சஹாபி, அந்த சஹாபிகளின் அவர்கள் உழைத்தார்கள், அந்த உழைப்பின் அடையாளமாக அவங்களும் வருவாங்க, வியர்வைகள் அவர்களுடைய மேலியிலிருந்து வீசும், அப்படிதான் வருவாங்க. ஃபகீல லஹும், சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அவர்களிடத்தில், லபிக தசல்தும், குளிச்சுட்டு வாங்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். நல்ல உழைச்சி உயர்வையா ஊத்தி வரும், அப்படி வருவாங்க அந்த சஹாபிகள். அப்ப ஆரோக்கியமாக அவர்களால் வாழ முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் தத்து கைரல் லஹு மின் ஐ யாகுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் சாப்பிடுற சாப்பாட்டிலேயே சிறந்த உணவு எது அப்படின்னு சொன்னா அவன் கையால் உழைத்து சாப்பிடுவது. ஏதாச்சும் அவன் கையால சின்னதாக உழைக்கணும். உழைப்பில்லாமல் சாப்பிடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுவாங்க, நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உழுது உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க அப்படி விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நூஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக அவர்கள் இந்த உலகத்தில் அவங்கதான் முதல்ல கப்பலை உருவாக்குனது, தச்சராக அவர்கள் வாழ்ந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடை தொழிலாளியாக வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸராஅத்ங்கிற அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்தாதுங்கிற இரும்பு தொழிலாளியாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இரும்பு அப்படியே கையால பிடிச்சா அப்படியே உருகிடும், அப்படிப்பட்ட வலிமையை கொடுத்திருந்தான். அப்படி அவங்க அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுத்தாங்கன்னோ அந்த பாக்கியத்தை அவர்கள் தன்னுடைய உழைப்பில் காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்கள் ஆடுகள் கூட மேய்த்து வாழ்ந்தார்கள். அப்படி அந்த அளவுக்கு எந்த நபிமாரும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடல. எல்லா நபிமாரும் கைய வசத்தினா துவா கபூல் ஆகும், அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், பல நாட்கள் உணவே சாப்பிடாம வாழ்ந்திருக்கிறான். பல நாட்கள் உழைக்கிறது எதுக்குங்க உழைக்கிறோம், சாப்பிடத்தானே உழைக்கிறோம். ரசூலுல்லாஹ் பல நாள் உணவே இல்லாம இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்து சஹாபிகள் இருந்து சாப்பிடாம இருந்ததை பார்த்து, என்ன நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறீங்க, பலகீனமா இருக்கிறீன்னு கேட்கும் பொழுது, நாங்களும் நோன்பு வைக்கிறோம். நாங்க என்ன நோன்பு வைக்கிறீங்க, நீங்க நோன்பு வச்சிருந்த பார்த்து நாங்களும் நோன்பு வைக்கிறோம். நாங்க ஐயுக்கும் மித்திலின்னாங்க, புகாரிலே ஹதீஸ்ல இடம்பெறும். ஐயுக்கும் மித்திலி, என்ன போல உங்கள யார் இருக்கிறா, ஏன்னா நீங்க என்ன பார்த்து நோன்பு வைக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்களாம் அப்படி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா சாப்பிடுறதே இல்லை, சஹரும் சாப்பிடுறது இல்லை, இஃப்தாரும் சாப்பிடுறது இல்லை, எப்படி நோன்பு வைக்க முடியும்? சஹாபிகள் வச்சாங்க, ரசூலுல்லாஹ் வைத்ததை பார்த்து. அப்ப இப்ப இந்த ஹதீஸ பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வால 3 நாள் சாப்பிடாம இருக்க முடியுது, 3 நாள் இல்ல, தொடர்ந்து அப்படியே போகுது. அவங்க நினைச்சாங்கன்னா சாப்பிடாம இருக்க எழுதில்ல, உழைக்காமல் இருந்திருக்கலாமே, இல்ல உழைத்து உண்க வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வருவாங்க, பார்ப்பாங்க, யாராச்சும் பள்ளியில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிறத ஆளை பார்த்து, இங்க வாங்க, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சும்மா இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அல்லாஹும்ம ரிஸ்குனி அல்லாஹும்ம ரிஸ்குனி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடு ரிஸ்க கொடு, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது.
وقد علم ان السماء لا تمطر ذهبا ولا فضة. தெரியும்ல, வானம் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் பொழியாது. போ சம்பாதி, உழைச்சு சாப்பிடு. இங்க உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் மர்சுக்குனி அல்லாஹ் மர்சுக்குன்னு அல்லாஹ் கொட்டுவான்னு நினைச்சுக்கிட்டியா? அப்படி அல்லாஹ் ரிஸ்க வச்சிருக்கிறான்? அப்படிலாம் கிடையாது. கிளம்பு அப்படின்னு விரட்டி விடுவாங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா யஅஹுத அஹதுக்கும் ஹப்லத்தன் ஃபயஅதிய பிஹிஸ்மத்தில் ஹதபி அலா ظهரிஹி ஃபயபீஅஹா ஃபயகுஃபு அல்லாஹு பிஹா வஜ்ஹஹு கைருல் லஹு மின் அன் யஸ்அல الناس அஉதூஹு அவ் மனஊஹு. தருவானா மாட்டானா, மக்கள்கிட்ட போய் யாசிக்கிறான் வைங்க, தருவானா மாட்டானா இப்படின்னு போய்கிட்டு அடுத்தவர்களிடம் போய் கையேந்தி யாசிக்கிறத விட உன் முதுகுல விறக சுமந்துகிட்டு உன் கண்ணியத்தை காப்பாற்றி வாழுதல் தான் சிறந்தது அப்படின்னா. சும்மா போய் எங்கேயாவது கேட்டு சாப்பிடலாம் நினைக்காத. சில பேருக்கு அப்படியே வளமாய் ஆயிடுது. அப்படி கேட்பதாக இருந்தால் சிலர்களுக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். ஹதீஸ்ல பார்த்தோம்னா ஒரு 3 நபர்களுக்கு மாத்திரம், பரம ஏழை, ஒண்ணுமே கிடையாது, அவனால உழைக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான். இவன் யாசிச்சா பரவாயில்லை. கடன்காரன், அவன் வந்து கடன் சும தாங்க முடியாம இருக்கிறான். ஆனா கடன்ல வறுமை கடன், வசதி கடன் நினைச்சிடக்கூடாது, வறுமை கடன். அந்த வறுமை கடனில் உழலுகிறான். வளமையாக சாப்பிடாம இருந்து குடும்பத்தை காப்பாற்ற வழி இல்லாம அப்படிப்பட்ட நிலைமையில கடன்ல மாட்டிக்கிட்டான். இப்ப இவன் கடனிலிருந்து விடுபடும் வரைக்கும் யாசிக்கலாம், அது அவ்வளவுதான். வசதியாக சொகுசா வாழ்றதுக்கு அல்ல. மூன்றாவது எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொழியை முன்னிறுத்தி பேர்பார்கள். கொலை ஒருத்தன் ஒரு இதுல மாட்டிக்கிட்டான், இப்ப கைதியாக மாட்டிக்கிட்டான். அவன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவனுக்கான தொகை அவன் யாசிக்கிறான், பிரச்சனை இல்லை. இவர்களை கடந்து வேறு யாரும் யாசிப்பதை இஸ்லாம் ஆதரிப்பதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃபலா. யாசிக்கிற கையை விட கொடுக்கிற கை தான்ப்பா சிறந்தது. வபதஅ பிமன் தஊலு வ கைரு ஸதகத்தி அல் ظஹரி கினா. நீ வழங்கிக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து தேவையற்றவனாக வாழ்வதை பழகிக் கொள்ளுப்பா. உமை யஸ்தஅஃபிஃபு யுஅஃபஹுல்லாஹ். யாரு வந்து பத்தினித்தனமா வாழ ஆசைப்படுறான, முதல்ல அவங்கிட்ட அந்த ஆசை இருக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார்கிட்டையும் கேட்டுறக்கூடாது, யார்கிட்டையும் யாசிச்சிடக்கூடாது, யாருக்கு முன்னாலும் நான் கையேந்திரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் என்றால் அல்லாஹ் அவனை அப்படி பாதுகாப்பான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல நம்ம கிட்ட அந்த எண்ணம் வரணும், யார்கிட்டையும் கேட்டுற மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிற அளவுக்கு ஒரு சூழல் வரும்னு அர்த்தம். ஹதீஸின் பின்னணியில பெருமக்கள் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சூழல் வரும். எல்லாத்துக்கும் வறுமைங்கிறது ஒரு இடத்துல வந்து நிற்கும், அந்த சோதனை வந்து தொக்கி நிற்கும். அந்த இடத்துல இவன் வெற்றி பெறானா நல்லா பார்ப்பான். இவன் கேட்டுட்டானா முடிஞ்சு வச்சு தோத்துடுவான், கேட்காம நின்றானா பாதுகாக்கப்பட்டுருவான். அந்த சோதனை ஒன்று வரும். அந்த நேரத்தில் சஹாபிகள் நோன்புகளை பிடித்திருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு தானப்பா கேட்க போற, அல்லாஹ் தண்ணி வந்து நோன்பு வச்சிரு, அல்லாஹ் எனக்கு இப்ப உணவு இல்லை, ஒரு நாள் ஆச்சு, ஒரு 2 நாள் ஆச்சு, அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 3 நாள் ஆகுது, உயிரா போயிட போகுது, சொகுசா திங்க முடியாத அவ்வளவுதான். தண்ணி குடி, உட்காரு, அல்லாஹ்ட்ட கேளு, ரப்பு கிட்ட, யா அல்லாஹ் என்ன படைச்சவன் நீ, பரிபாலிக்கிறவன் நீதான், ஒரு சோதனையை நான் பொறுத்துக்கிறேன், இந்த கரம் உன்னை தவிர வேறு எங்கேயும் போய் கையேந்தாது, என்ன பாதுகாத்துரு அப்படின்னு ரப்பு கிட்ட கேட்டு பாருங்களேன். அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பத்தினித்தனத்தோடு வாழ ஆசைப்படுகிறானோ அல்லாஹ் அவன் பத்தினித்தனத்தை பாதுகாப்பான். அதே மாதிரி போதுமென்ற தன்மையோடு வாழுகிறான், நிரப்பத்தோடு வாழணும்னு ஆசைப்படுறான், அல்லாஹ் அவனை நிரப்பமா வாழ வைப்பான் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மா யஸாலு ரஜுலு யஸ்அலு الناس حتى ياتي يوم القيامه ليس على وجهه مزعه لحم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில சிலர் வருவான், எப்படி தெரியுமா வருவான்? முகத்துல எல்லாம் சதப்பிக்கப்பட்டிருக்கும், சதையே இருக்காது. அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு அலங்கோலமா இருக்கு, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில வருவான். இதெல்லாம் யாரு?
இப்படி அலங்கோலமா சதையெல்லாம் எடுக்கப்பட்டவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்களே, சதமேவி இருந்தா பாக்குறதுக்கு ரசிக்கும், சதையெல்லாம் பிச்சு எடுக்கப்பட்ட மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், யாரு இவங்க எல்லாம் கேட்கும் போது, நாளை மறுமையில் இவர்கள் எல்லாம் யாரு தெரியுமா அடையாளப்படுத்தப்படும், இவங்களெல்லாம் கையேந்தி பொழைச்சவங்க, தேவையில்லாம கையேந்தினாங்க மக்கள்கிட்ட போய். இது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? ஏமா ஒரு தகப்பன் நல்லா இருக்கிறாரு, கேட்டா கொடுப்பாரு, தகப்ப தெரியும் எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாதுன்னு தெரியும். ஒரு தாய் தகப்ப இருக்கிற புள்ள ரோட்ல போய் அடுத்தவன்ட்ட போய் கையேந்தி கேட்டு, யாராச்சும் போய் தாய் தகப்பட்ட போய் என்னப்பா உன் புள்ள பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ரோட்ல அப்படின்னு கேட்டா அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும், எவ்வளவு பெரிய ரோஷம் வரும், எவ்வளவு பெரிய அவமானம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அவமானம் தான் அல்லாஹ்வுக்கு. நீங்க அல்லாஹ்வுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துறாதீங்க. உங்களுடைய செழிப்புக்காக வேண்டி, கொஞ்சம் சொகுசுக்காக வேண்டி எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு கையேந்தாதீங்க. சில பேர் கண்ணியமா இருக்கிறான் ஆனா போய் கையேந்திரம், எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைகள். நாளைக்கு மறுமையில உங்க முகமெல்லாம் எவ்வளவு அலங்கோலமாக போய்விடும் யோசிக்க வேண்டாமா? கவனமாக இருக்கணும் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்யும். அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வாரார். ஒரு அன்சாரி மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட தான் வந்தாங்க, வேற எங்கேயும் போகல, நேரா ரசூலுல்லாஹ்ட்டே வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாங்க, சஹாபிகள் இருக்கிறாங்க. அந்த தோழர் பெருமானார்ட்ட ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பத்தி தெரியும், அல்லாஹ்வே கட்டளை போட்டிருக்கிறான், வ அம்ம சாயில ஃபலா தன்ஹர், அது அவங்களுக்கு பிரத்யோகமா போட்ட கட்டளை. கழுத்தை பிடிச்சு கேட்ட சோழர்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட யாரு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இப்படி பழக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த இடத்துல இவர்கள் நடந்து கொள்கிற விதம் வித்தியாசமாக இருந்தது. அந்த தோழர் வந்த உடனே கேட்டாங்க, அமாஃபி பைத்திக ஷையுன், உங்க வீட்டுல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. அந்த வந்த தோழர் ஏதாவது தாங்களேன்னு கேட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கிறாங்க, உங்க வீட்டுல ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. கால பலா, இருக்கு யா ரசூலல்லாஹ். அந்த தோழரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. சரி என்னதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவரு சொல்றாரு, போத்துக்கிறதுக்கான போர்வை இருக்கு இல்லையா, அது ஒண்ணு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் பாத்திரம் இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்கு. இப்ப இது ஏதாவது ஆடம்பரமானதா, தேவையற்றதா, அவசியம் இல்லாததா, அத்தியாவசியமானது. திடீர்னு அந்த அரபு இடத்துல, அரபு மண்ணுல குளிர்னா எப்படி அடிக்கும்னு தெரியும். போத்துறதுக்கு ஒரு போர்வை வேணாமா, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு ஒரு பாத்திரம் வேணாமா, இதுதான் இருக்குங்கிறாங்க அந்த தோழர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் ரெண்டையும் தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. அந்த இரண்டையும் எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. இரண்டும் கொண்டு வரப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் வைக்கப்படுகிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையஷ்தரி ஹாதைன், இந்த இரண்டையும் யார் வாங்கிக் கொள்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்ப அங்கிருந்த ஒரு சோழர் சொன்னாரு, அஷ்தரி பிதிர்ஹம், நான் ஒரு திர்ஹத்துக்கு நான் வேண்டாம், அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் கேட்கிறாங்க, மையஷ்தரி ஹாதைன், இந்த ரெண்டையும் யார் வாங்கிக்கிறா? நான் ஒண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப மூணாவது தடவை சொன்னதோட அந்த சஹாபி புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இந்த ஒண்ணு அங்கீகரிக்கல அப்படின்னு. இன்னொரு தோழர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் 2 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன்னாங்க. உடனே டீல் முடியுது, இங்க வாங்கன்னாங்க, இந்த ரெண்டையும் பிடிங்க அப்படின்னாங்க. 2 திர்ஹத்தை தாங்கன்னாங்க. 2 திர்ஹத்தையும் கேட்ட சஹாபியுடைய கையில் கொடுத்து, ஒரு திர்ஹத்துக்கு இப்ப பசிக்கும் இல்லையா, அதுக்கு தானே வந்தீங்க பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு, இப்ப பசிக்கும் இல்லையா, அதுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பாடு கொடுத்துருங்க, இன்னும் ஒரு திர்ஹத்துக்கு ஒரு கோடாரி வாங்கிட்டு வாங்கன்னாங்க. நேரா போனார் அந்த தோழர். சந்தையில ஒரு கோடாரி கிடைத்தது, ஒரு கோடாரி மட்டும் கிடைத்தது. அந்த இரும்பு துண்டு இருக்கு இல்லையா, அது மாத்திரம் கிடைச்சது. கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு ஒரு கட்டை ஒண்ணு அடிச்சு கொடுக்கணும். யார் அடிச்சு கொடுக்குறா? ஒரு தச்சர் வந்தாரு, நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஆமா, ஒரு கட்டை அடிச்சு கொடுங்கன்னாங்க. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்னாங்க, நீங்க இப்ப போங்க, 7 நாளைக்கு இந்த பக்கம் வரவே கூடாதுன்னா. 7 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதுன்னாங்க. போன தோழர் ஒரு வாரம் அதை கொண்டு விறகு வெட்டுறாரு, சுமக்கிறாரு, விற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதை வைத்து 2 ஆடு வாங்கினாரு.
வாங்கிட்டு அடுத்த வாரம் வந்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரின் பரக்கத்திற்கு துஆ செய்து அனுப்பி வைத்தார்கள். யாசித்து வரக்கூடியவர்களுக்கு பெருமானார் கொடுத்த வரலாறு உண்டு, ஆனால் கொடுத்து பழக்கப்படுத்திய வரலாறு கிடையாது. கேட்கிற எல்லாம் என்ன பிடிங்க அப்படிலாம் கிடையாது. யாசிப்பவர் என்ன நிலையில் இருக்கிறார் அதை கொண்டு விசாரிக்க முடியுமானா விசாரிக்க முடியும். சில பேர் கேட்டாலே கோவப்பட்டுருவாங்க, உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையா, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு கேட்டா தர்றேன்னா தாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சும்மா இதெல்லாம் நோண்டெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு ஏதோ தேவையில்லாதது கேட்கிற மாதிரி வருவாங்க. அப்படி அல்ல, கேட்பதே முதலில் குற்றம். அப்படி கேட்பதாக இருந்தால் சரியான காரணம் இருக்க வேண்டும். இப்ப இன்றைய காலத்தில் அப்படி இல்லை. நல்ல நபர்கள் கூட சிலர்கள் வந்து கேட்பதை பார்க்கிற பொழுது மனதெல்லாம் வலிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடந்து போறாங்க. நல்லா யோசிக்கணும். ஒரு மனுஷன் ரசூலுல்லாஹ்வை கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அண்மையில சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல சஹாபிகள்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கிறாங்க. மின் ஜில்திஹி வ நஷாத்திஹி, அவருடைய உடல் ஆஜானுபவனான அந்த உடலை பார்க்கிறார்கள். அவருடைய புஜ தோற்றத்தை பார்க்கிறார்கள். அப்படியே பார்த்ததோடு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ். நல்லா புரிந்து கொள்ளணும். லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் மாத்திரம் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவராக இருந்தார்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையில் அவருடைய வாழ்க்கை கழிச்சா எப்படி இருக்கும்? என்ன உடல் வலிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தோழரை பார்த்து சஹாபிகள் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்கான ஹரஜ. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, எவ்வளவு நீல ஒரு விரிவான அந்த திங்கிங் பாருங்க. லவ்கான ஹரஜ யஸ்ஆ அலா அவுலாதிஹி சிகாரன். அவங்க வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கும்னு வைங்கள, உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அவர் வெளியேறி போறாரு, தான் பிள்ளைகளுக்கு உணவு தேடி வெளியே போறாருன்னு வைங்க, பிள்ளைகளுக்காக உழைக்க அவர் வெளியே போறாருன்னு வைங்க, ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். அவர் வாள் எடுத்து போய் தான் இல்லப்பா, இங்க வந்து போர் செஞ்சா தான் இல்ல. சில பேர் ஃபீ ஸபீலில்லாஹ்னு குடும்பத்தை விட்டு ஓடுறான்னு நினைக்காது. அப்படி போறது எவ்வளவு பெரிய பாவம்னு புரிஞ்சுக்கிறணும். ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய பாதை. ஏதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதைப்பா. நீ உன் பிள்ளைக்காக உழைக்க போறான்னு வை, அது என்ன பாதை? அது அல்லாஹ்வின் பாதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா அபவைனி ஷைഖைனி, வீட்டுல ரெண்டு பெரியவங்க வாப்பா அம்மான் இருப்பாங்க, தாய் தகப்பன் இருப்பாங்க, உழைக்க முடியாம இருப்பாங்க, அவர்களுக்காக ஒரு மகன் உழைக்க வெளியேறுகிறான் என்றால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். பத்தினித்தனமாக வாழ வேண்டும் என்று வீட்டிலிருந்து அவன் வெளியேறி உழைப்பை நாடி செல்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். வஇன் கான ஹரஜா யஸ்ஆ ரியாஅன் வ முஃபாஹரத்தன், அது இல்லாம அவன் வந்து வேற விதமான சும்மா அகங்காரத்திற்காக அப்படி யாரையும் கண்டுக்காம போவான்னு சொன்னா ஃபஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், அவன் தான்ப்பா ஷைத்தான்ட பாதையில் இருக்கிறான். அப்ப பள்ளியில வந்து உட்கார்றது மாத்திரம் அல்லாஹ்வுடைய பாதை நினைச்சிடாதப்பா. போர்க்களத்துக்கு போறாங்க இல்லையா அன்றைய காலத்துல, அது அல்லாஹ்வுடைய பாதைன்னு சுருக்கிறாத. அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது சுருங்கின ஒன்றல்ல, விரிந்த ஒன்று. உன் பிள்ளைகளுக்காக உழைத்தால், உன் பெற்றோர்களை பாதுகாக்க நீ உழைத்தால், நீ பத்தினித்தனத்தோடு யாரையும் யாரிடத்திலும் யாசிக்க கூடாது என்று உழைத்தால், நீங்கள் அனைவர்களும் எதில் தான் இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு இதா அமல அஹதுக்கும் அமலன் அய்யுத்கினஹு, செவ்வையாக பணி செய்ய வேண்டும் என்று உழைக்கிறான் இல்லையா, அவன் அல்லாஹ்வின் நேசத்திற்கு ஆட்பட்டு விடுகிறான். நாம முதல் அந்த எண்ணத்துல வந்துடணும். மே 1 உழைப்பாளர் தினம், நாம் அந்த எண்ணத்துல வந்துடணும். நாம் ஒவ்வொருவர்களும் உழைப்பாளர்கள் தான். ஆனால் சரியாக அந்த நியத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும். அதில் நாம் எந்த விதமான மோசடிகளையும் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ்,
சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல்கள் அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி விடாது, சரியாகவே இருப்பார்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அந்த வகையில் மிக அழகான முறையில் இஸ்லாம் நமக்கு அழகான நெறிமுறைகளை காட்டித் தருகிறது. நாம் அனைவர்களும் உழைத்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் உழைப்பாளர்களை பார்த்து ஏளனமாக பார்த்து விடக்கூடாது. அவர் என்ன உழைப்பை செய்தாலும் சரி, அவர் சாதாரண ஒரு குப்பை எடுக்கிற தொழிலாளியாக இருந்தாலும் சரி, துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து முகம் சுளித்தல் என்பது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும். சின்ன உழைப்பானாலும் சரி, உழைப்பாளர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? உத்தம நபியினுடைய கரத்தை முத்தமிட்டவர்கள் தான் சஹாபிகளாக நாம் பார்க்க முடியும். ஆனால் என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கரத்தை முத்தமிட்டு இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான கரம் எது தெரியுமா? ஒரு தோழர் அப்படியே பெருமானாரிடத்தில் கை கொடுக்கிறார்கள். பெருமானாரின் கை பஞ்சை விட மிருதுவாக இருக்கிறது. கொடுத்தவரின் கை மிகவும் சரசரப்பாக ஒரு பாறையில் அகப்பட்டது போன்று இருக்கிறது. என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதழ் விழிகள் அந்த கைகளை அப்படியே எடுத்து முத்தமிட்டுக் கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சாதாரண கரம் அல்ல, இது உழைப்பாளியின் கரம் என்றார்கள். எடுத்து அப்படியே முத்தமிட்டுக் கொள்வார்கள். எந்த உழைப்பாளியானாலும் சரி, ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும், நமது இல்லத்தில் வந்து குப்பைகளை பொறுக்கி செல்பவராக இருக்கட்டும், அவனுக்கு இறைவனிடத்தில் இருக்கிற மரியாதை தனி மரியாதை. சும்மா வெள்ளையும் சொல்லியமா வருவான், அதுக்கு இதுக்குன்னு காசு கேட்பான். இவனை விட யோக்கியமானவன் அந்த துப்புரவு தொழிலாளி. யாசிப்பது நமது சரித்திரத்திலேயே இருக்கக்கூடாது. யாருக்கு முன்னாலும் தலை சரியக்கூடாது, யாருக்கு முன்னாலும் கூடி குறுகி நிற்கக்கூடாது. இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தவனிடத்தில் குனிவதை விட, அடுத்தவனிடத்தில் பணிவதை விட ரப்பிடத்தில் நீங்கள் பணிந்து பாருங்கள், உங்கள் ஹசானாக்கள் நிறையும். அவன் பத்தின தளத்தில் அவர் ரொம்ப பேணிக்கையானவன். என் பெற்றோர் என்னை யாசிக்க விடாமல் பாதுகாப்பார்கள் என்றால் என் ரப்பு என்னை யாசிக்க விட்டு விடுவானா என்ன? ஒரு நாளும் விட மாட்டான் என் ரப்பு. அவன் அடிமையாக நான் இருந்தால் நான் அடுத்தவனிடத்தில் கை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, கடைசி வரைக்கும் கண்ணியத்தோடு வாழ வைப்பானாக. யாருக்கு முன்னாலும் கையேந்தி விடாது கண்ணிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நமது சந்ததிகளும் கூட யாருக்கு முன்னாலும் கை உயர்த்தி விடுகிற ஒரு சூழல் கொடிய வறுமைகள் வந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உழைத்து வாழுவோம் என்கின்ற உறுதி பிரமாணத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு தேவையான ஊதியத்தை அவன் புறமிருந்தவன் நசீபாக்கி தருவான். கடைசி வரைக்கும் கண்ணியத்தோடு நம்மை வாழ வைப்பான். நம்மை கபரை சந்திக்க வைக்கிற பொழுதும், மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுதும் உழைப்பாளிகளே என்ற உயர்ந்த இடத்தில் இருக்கிற தரத்தோடு அல்லாஹ் நம்மை சந்திக்க அவன் நமக்கு ஆயத்தமாக இருப்பான். அல்லாஹ் நம்மை அவன் சந்திப்பின் வரைக்கும் கண்ணியத்தோடு வாழ வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.